ஜின். சில மாதங்களுக்கு முன்ன ஜின்களை தேடி போற பயணத்தை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். தவிர்க்க முடியாத பல காரணங்களால மேற்கொண்டு தொடர்ச்சியா எங்களால் அதை பண்ண முடியல. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில எனக்கு ஒருத்தர் அவங்க ஊர்ல இருக்க ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரியை பத்தி சொல்லியிருந்தாரு. ஆயிரத்தி 850 இருந்து கைவிடப்பட்ட நிலையில இருக்க இந்த ஃபேக்டரிக்குள்ள ஜின்களோட நடமாட்டம் இருக்கிறதா குறிப்பிட்டு எனக்கு அவர் சொல்லியிருந்தாரு. இரவு நேரத்தில் ரோடு வழியா அந்த பக்கம் போறவங்களும் அந்த ஃபேக்டரிக்குள்ள நிறைய வினோதமான அமானுஷ குரல்கள்லாம் கேட்கறதா இப்பயும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. இந்த இடம் ரொம்பவே பாழடைஞ்ச நிலையில இருக்கிறதுனால இதுக்குள்ள போயிட்டு வரதே ரொம்ப சிரமமா இருக்குமா. இருந்தாலும் இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள நானும் என் டீமும் ஜின்களை தேடி போக போறோம். ஆரம்பிக்கலாமா? Welcome back to another Exploring Jinn episode 2. கைஸ், நம்மளோட ஜின் எக்ஸ்ப்ளோரிங் எபிசோட் 1க்கு செம்ம வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அந்த வீடியோ 1 மில்லியன் போயிருச்சு. லைக்ஸும் கிட்டத்தட்ட 1 லேக் கிட்ட வரப்போகுது. வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன். பார்ட் 2 எடுக்கிறதுல அந்த இன்ட்ரோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆப்போசிட்ல அந்த இடம் இருக்கு. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இடம். நம்ம எபிசோட் 1 எடுத்த ஜின் வீடியோவும் ஃபேக்டரி தான். இதுவும் ஒரு ஃபேக்டரி தான். இது ஒரு ஷூ ஃபேக்டரி. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேல கைவிடப்பட்ட நிலையில இருக்கு. ஏதோ பல காரணங்களால அது கைவிடப்பட்ட நிலையில இருக்கு. அந்த இடத்துல ஜின் இருக்கிறதா நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த ஃபேக்டரி இருக்கிறதே ஒரு முஸ்லீம் ஏரியால தான். எபிசோட் 1ல இருந்த அதே டீமோட தான் இந்த வீடியோக்கு நாங்க வந்திருக்கோம். செம்ம ஆர்வமா இருக்கேன். நான் பேசுறதுல உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு ஆர்வத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு. சோ கைஸ், என்ன ஃபீல் பண்றீங்க? குண்டு குழந்தை இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஜின்களின் பேரழகன், ஜின்களின் பேராண்டி ரகுமான். கைஸ், ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜின்னை பத்தி கூட எனக்கு அவ்வளவு இது இல்ல. 2வது தடவையா சரத்தனை கூட திருப்பி வர வச்ச உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அது இல்லாம நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க, ஜின்னை தேடி நீங்க எப்படி போறீங்க, ஜின்னு எப்படி உங்களுக்கு அங்க இருக்குன்றது தெரியுது, அந்த மாதிரி நிறைய விஷயம் கேக்குறீங்க. இந்த மாதிரி அபாண்டன் பிளேஸ்ல ஜின்னு இருக்கிறதுக்கான நிறைய சாத்தியமே இருக்கு. அதனாலதான் நாங்க அதை தேடி போறோம். அது இல்லாம நாங்க ஜின்னுகளுக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்களை தான் அங்க எடுத்துட்டே போறோம். அதனாலதான் ஜின்னு எங்களை ஃபாலோ பண்ணி வருது. ஜின்னை தேடி நாங்களும் போறோம். மத்தபடி இதை ரொம்ப ஆராய்ச்சிலாம் நீங்க பண்ண வேணாம். இந்த வீடியோக்குள்ள போகும்போது பாத்துக்கலாம். அவ்வளவுதானா? இந்த வீடியோல நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். நிறைய விஷயங்கள் நாங்க பண்ண போறோம். உள்ள போயிட்டு ரன்னிங் ராகுல். காய்ஸ், என்னன்னா ஒரு சின்ன ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. நைட் விஷன்லேருந்து நம்ம கையில் கோப்ரோ கிடைச்சிருக்கு. அதை தாண்டி என்னன்னா, கூப்பிடும் போது வாடா நம்ம ஜின்னு எக்ஸ்ப்ளோரிங் பண்ண போகிறோம். அதாவது பே வீடியோ, நார்மல் பே வீடியோ வர. பட் இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்கள் ஜின்னு வீடியோ போகும்போது என்னாச்சு சொல்லிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஜெகநாக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து லைட்டாக அந்த படப்படப்பு இருக்குது. நான் பெருசாக வெளியே காட்டிக்கல, பட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறேன். பார்க்கலாம் என்ன. ராகுல் ஆல்ரெடி ஒரு மாதிரி இருக்கான். என்னடான்னு கேட்டா ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்றா. என்னன்னு தெரியல, சொல்லவும் மாட்டான். ரொம்ப அமைதியா இருக்கான். ஜின்ன பிடிச்சி ஏற்றி விட்டுருவோம் மேல. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா கைஸ். அது மட்டும் இல்ல, அந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆக போகுது. பட் அதோட எஃபெக்ட் வந்து இன்னுமே மனசுல வந்து இன்னும் அது ஒரு பெரிய தாக்கமா இருக்குது. அது எனக்கு மட்டும் இல்ல, ராகுல் உனக்கு இருக்குதான்னு தெரியல. சத்தியமா எல்லாம் கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவான். ஏன்னா அது பெரிய தாக்கம் கைஸ். அது போயிட்டோம். இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது கிடையாது. ஆனா இப்போ இந்த வீடியோல இன்னும் என்ன மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்க போகுது, இன்னும் எந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்க போகுது தான் உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. பார்ப்போம். ஆக்சுவலா இந்த எபிசோட் 2 எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். லாக்டவுன்லாம் வந்ததுனால எங்களால மீட் பண்ண முடியல. அதனால தள்ளி போயிட்டே இருந்துச்சு. மொரோவர் அது ஒரு பயங்கரமான இடத்துல, பிரம்மாண்டமான இடத்துல தான் போயிட்டு எடுக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நார்மலான ஒரு இடத்துல போயிட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த எபிசோட் 1 வந்த அப்புறமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஆயிருச்சு. எபிசோட் 2 எப்போ எல்லா வீடியோலையும் ஜின் 2 எப்போன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஃபைனலி உங்களுக்காக இன்னைக்கு அது வரப்போது. நீங்க பார்க்க போறீங்க இன்னும் சற்று நேரத்தில். கைஸ், அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்காதீங்க. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவா பாருங்க. த்ரில்லிங் பர்பஸ்க்காக தான் நாங்களே அவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறோம். ஸோ எதுவும் பர்சனலா எடுத்துக்காம ஜாலியா அந்த வீடியோ பாருங்க. அவ்வளவுதான், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ கைஸ், ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் கோ. ஏய், பாத்து இருங்கடா. டேய் ஏதோ கம்பி இருக்கு. இரு ஏதோ எலக்ட்ரிக்கல் கம்பி தான் நினைக்கிறேன். கீழே குனிஞ்சு வா. கீழே குனிஞ்சு வா.
வா 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 வா. முள்ளுடா, ஃபுல்லாக முள். தயவு செஞ்சு பார்த்து வாங்க. என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்குது. இது இருக்குடா. வா 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 வா. ஏய் முள்ளுடா, பாத்துடா. பா பயங்கரமா இருக்குடா டேய். இது முள்ளு ஏறல. பார்க்கும்போது ஒரு பிரம்மி போகிறதில்ல. ஆகுது. கேஷ் இந்த இடம் வந்து ரோடு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அதனால இந்த லாரி சவுண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கேட்கும். டே கம்பிடா. ரெண்டு இருக்குது. எப்படி போகலாம்? சரிவா, எப்படியும் முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறோம். பார்த்துக்கலாம். பாத்திரடி பேக் இங்கே வச்சிடலாமா? அதை பேக் இங்கே வச்சிடலாம். இப்படி வச்சிரு. கொஞ்சம் மறைவாக எவ்வளோ இது நொறுங்குற சத்தம் கேட்குறாங்க. உள்ள யாருன்னா இருக்கீங்களா? ஹலோ, வா 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 வா. எங்க 1844 எழுதி இருக்கு. எதிர்பார்த்தது ரொம்ப பெருசாங்களா? இதுக்குள்ள வாடா வாடா ரகுமான். லாஸ்ட்ல விட ஆரம்பிச்சு. முள்ளா வாடா வாடா, இங்க நிக்க வேணாடா. உள்ள போயிடலாம். இரா ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் போகிறதுன்னு ஃபிகர் அவுட் பண்ணுடா. வழியே காணுங்க. அது இருக்குடா. வந்துரு சீக்கிரம் சீக்கிரம். ஏய் முள்ளுடா, முள்ளு ரகுமானே. சுத்தி சுத்தி கேக்குதுடா. ஃபர்ஸ்ட் இது எவ்வளவு பெருசு இருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா வந்தாதான் நம்ம வந்து அந்த ரிச்சுவல்லாம் பண்ண முடியும், மேற்கொண்டு வீடியோ எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வா 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 வா. பார்த்து டேய் எல்லாம் ராட்சதம்.
ராட்சத முள்ளா இருக்குடா பாத்துடா. இன்னும் எவ்வளவு பெருசு இருக்கு. எல்லாம் இதெல்லாம் பேய் முள்ளு. வா வா பொறுமையா வா பொறுமையா. வா வா. ஐயோ ஓட்டுக்குள்ள யாரும் நடக்க மாதிரிண்ணா. என்னடா இருக்காங்க செடின்னு நினைக்கிறேன். எனக்கும் தான் தெரியுது. ஆனால் அது என்ன இது? இந்த இடத்துல நிற்க வேணாம். டேய் இதை தாண்டத்துக்குள்ளே உசுறு போயிடுச்சேடா. அது உள்ள போகாதா, அது உள்ள போகாத. நான் சொன்னல லாஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னல. பாத்தியா ஜென்னா? நீ பாத்தியா? கருப்பு கலர். வா 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 வா. அப்படியே இங்கே என்ன ரூம் பார்க்குறேன். இது அந்த காலத்தில் கட்டினது இல்லை. உள்ள என்னன்னா பலகை வச்சிருக்காங்க. நான் இங்கே பாருங்க. டேய் நீ என்ன மேஸ்திரியாடா? நம்ம ஜின் எக்ஸ்ப்ளோரிங் வந்திருக்கோம்டா. கையறா அது வந்து. டேய் இங்கே ஒரு ரூம் இருக்குடா. எட்டனா டேரு இந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு படி. ஐயோ என்னடா ரகுமான் என்ன தெரியுது? கம்பெனியோட இதுன்னு நினைக்கிறேன்னு தெரியல. உங்ககிட்ட படிக்க சொன்ன பாரு. டேய் அது வேற ஏதோ கெமிக்கல் நினைக்கிறேன்டா ரகுமான். தொடாத இதெல்லாம். ஒரு மூச்சு அடிக்கிற மாதிரி இல்லை இந்த இடத்துல. டேய் வேணடா. வெளில போடு. அது இருக்கிறத நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்றோம். நீ போ. வேணாம் வேணாம் வேணாம். தேல் கிட்டலாம் விளையாட கூடாது நம்ம. டேய் நீ அந்த மாதிரி ஓடாத. காலில் போட்டு வச்சுருந்தா புரியுவியா? அந்த மாதிரி ஓடாதீங்கடா. என் கால் மா இப்படி ஏறி கடிச்சிச்சா? கடிக்கல. ஷூ போட்டுங்க. ஷோரா? ஷூரா கடிக்கலடா. திருநாடா வவ்வால் வருது எங்க இருந்தோ? அது கண்ணு பார்த்தேன். அப்படியே தூக்கி பார்க்கறேன். நான் சரத்தனா ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிச்சுண்ணா எனக்கு. நான் கருப்பு கலர்ல இருக்குது ஜின்னுண்ணா. கருப்பு கலர் நாய் ஜின்னுண்ணா. அது வந்துட போகுது. வா 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 வா. படபடப்பா இருந்தா. டேய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகும். கொஞ்சம் இல்லை. ப்ரீத் பண்ணு. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ் ஆகுடா. டேய் ரிலாக்ஸ் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகுடா. படபடப்பா இருக்கணும். என்னடா தர்ற? உங்களுக்கு சரி பார்த்துக்கலாம்டா. டைம் இல்லைடா இப்போ அதுக்கெல்லாம். நார்மல் ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி இடத்துல இருக்கும்டா அது. ரிலாக்ஸ்டா. கடவுளே இந்த இடத்துல இருந்து நிம்மதி. என்னடா என்ன பார்த்ததுலேருந்து ஏதோ உள்ள உடம்புக்குள்ள ஊற மாதிரி இருக்குண்ணா எனக்கு. நிம்மதியாக வெளியே போயிட்டா சந்தோஷம். வா 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 வா. அப்படியே இரு. வேற ரூம்டா அது. இருடா ரகுமானே தனியாக விட்டு அது மாதிரி போவாதடா. நான் பாடி தனியாக போயிட்டேன். வாடா நீங்கள் வரீங்கண்ணா. என்ன சொன்னா நம்மளை காப்பாற்றோம்?
ஏன்னா மனுஷன் நான் சொல்லிப்பேன். நம்ம இதுக்குள்ளே துண்டா வந்தோம் இல்லை இது வேறு பில்டிங் போலடா. அந்த பக்கம் வந்து பாருங்க. ஃபஸ்ட்டு அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காடா அது. மாதிரி இருக்கு அந்த டார்ச் ஆஃப் பண்ணு. போடுற கயிறு வேணாம் அதுலேருந்து என்ன வரும். ரொம்ப வருஷமாக அது அப்படியே இருக்கும் போல். வந்துடு நிற்க வேணாம். பார்த்துடா. ஐயோ இருறா இதுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். மச்சான் இதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 57 இருக்கும் டாடி. சரி இங்கே நில்லு. அது வரைக்கும் போய் பார்த்துட்டு வரேன். இங்கே நிற்கிறதா? ரகுமான் மட்டும் இங்கே நில்லு. அந்த எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வந்துடுறேன் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு. வேணாம் வாடா. என்னடா இந்த மாதிரி இடத்துல சாதாரண நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கிடா. நம்ம எடுக்க வந்ததே ஜிம் வீடியோ. நீ அந்த மாதிரி கத்தாதடா. கேக்குதுண்ணா கத்துறாங்களா? நீ ஸ்டார்டிங்லேயே ஜிம் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கேண்ணா. பொறுமையா நடந்து வாடா. அமைதியா வாடா. சரி ஒன்றாவே இருக்கலாம். சரி நான் பண்ணலாம். ஏதோ ஒன்று போச்சுடா அதுக்குள்ளே. நான் பார்த்தேன் பாம்பு தான் நினைக்கிறேன். சீரியஸாக வாழை பார்த்தேன். ஏன்னா இங்கே நின்றுக்குற. சரி வா நீங்கள் அங்கேயே இருங்கடா. இங்கே பாரு அங்கே வழியே இல்லைடா. வா கேக்குதுண்ணா. இந்த பக்கம் போயிடலாம் வாடா. அப்படியே ராகுல் கை கொடு. குச்சி வச்சுக்கோ. எதுக்கு அடிச்சிரு. அடம் போடா வெயிட்டா நீ வச்சுடா. என்கிட்ட கொடுக்கலாம். போடா அதை தாவிடு. ஜெகனு கை கொடுறா. பாத்துக்கிறேன். ஏன்டா பொறுமையாடா. போடா நீ போ. பார்த்து போ. வாணா எவ்வளோ பாப்பா வாணா. நான் எவ்வளோ அடிக்கிறேன் குத்திச்சு மச்சான் கையில். இந்த இங்கே இருக்குல்ல இந்த பச்சை கலரு. அது கம்பளி பூச்சிடா. ஐயோ இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. தூரம் வாடா. ஆஹா பச்சை கலரில் இருக்கு. ஏன்னா விஷம் இருந்தால் இருக்குமா? விஷம்லாம் இல்லை. தடி ஆகிடும். சொரியாத. ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு எதாவது வாங்கினுக்குது. என்னடா உள்ள இருக்குது. தூரம் வாடா. இங்கே நிற்கக்கூடாதுடா. போடா. இந்த இடத்த விட்டு போனா நிறைய இருக்குடா. உடம்புல ஒரு முறை செக் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் இல்லை கேமரா அப்படி உடம்புல ஃபுல்லாக தட்டுறா. எரியுது மச்சான் கை. எதுவும் ஆகாது. நீ சொரியாத. கொஞ்ச நேரத்துக்கு இருந்துச்சு. ஐயோ எதுவும் தொடாதீங்கடா. தொடல நான் சவுட்டில் இப்படி கையை வச்சேன். சதனா ஓகேவா? இல்லை எரியுது கை. பார்த்துக்கிறேன். சமாதி மாதிரி தானே அது. ஏன்டா இப்படி ரொம்ப ரிஸ்காக இருக்கா. நான் எதிர்பார்த்த விட பாடு உண்மையா சான்ஸே இல்லை. நான் எதிர்பார்த்தா ரொம்ப ரிஸ்காக இருக்குது இந்த இடம். நார்மலாக வீடியோ இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதே கஷ்டம் தான் போல. காட்சி வந்து கீழே பார்த்து இதுக்குள்ளே யாரும் நடந்து வர மாதிரிண்ணா. உள்ள போகுது மாதிரி இருக்கணும். இதுக்குள்ளே எப்படி வரும்? சொன்னல ஒன்றும் இல்லை. முடிச்சுட்டு எவ்வளோ நிமிஷம் வந்து தெரியுமா? பராமல் வந்துச்சு. நீ நினச்ச நிமிஷத்து வந்துருங்க. பண்ணலாம்டா. அப்படியோ
டேய் எப்பவுமே நம்ம மந்திரம் படிக்கிறப்ப தான் ஆகும். இப்போ மந்திரம் படிக்கிறது இல்லை, அதுக்குள்ளே இப்படி ஆகும்னா இப்போ லாஸ்ட் இருக்கு எனக்கு இருக்கு. வாடா பார்த்துக்கலாம். வா 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 நிற்க வேணாம். அடிக்க வேணும். என்னடா தொட்டி இதெல்லாம் பிடி அப்படியே பிடி. எங்கே போறீங்க? சவுண்டு கேட்குதுண்ணா, டிஃப்ரெண்ட்டாக கேட்குதுண்ணா. யாரோ சவுண்டு மட்டும் கேட்குது எனக்கு. தெரியுதுண்ணா தெரியுதுண்ணா. என்ன பண்ணாது? ஜூம் பண்ணா சின்னதுண்ணா. கட்டு வரையான்னு நினைக்கிறேன். வாடா வாடா வாடா. வந்ததுலேருந்து இருக்கிறதுக்கு எல்லா சாத்தியமும் இருக்குண்ணா. ஆபத்தா இருக்கடா ரொம்ப. சாத்தியம்லாம் இல்லைண்ணா. நிஜமா நான் அடிச்சு சொல்லுவேன் ஜின்னு தான். எனக்கு ஜின்னு பற்றி தெரியாம இருக்கலாம். ஆனால் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். உள்ளடியே உள்ள இருக்க போதுண்ணா. சொன்னா எப்படிண்ணா பார்த்த நீ? நானும் தொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தேன்டா. ஜெகன் கண்ணு கூட எல்லாம் தெரியுது. ஜெகன் கண்ணு தெரிஞ்சு அந்த பூச்சி அணுங்க அந்த கண்ணுக்கு தெரியல. அவன் அதை தேடி போறான். மச்சான் நீ ரிலாக்ஸ் ஆடுறா. அது மாதிரி எதுவும் நினைக்காத. அது மாதிரி எதுவும் நினைக்காதடா. உனக்கு எதுவும் ஆகல. இந்த இடம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. தொட்டு போறேன். அது தொடக்கூடாதுடா. நீ அது மாதிரி அதை கண்டுக்காதடா. மறந்துடுறா. அப்படி ஒன்று நடந்ததே மறந்துடு. புதுசாக இப்போ தான் நம்ம வந்திருக்குமே இந்த இடத்துல. அப்படின்னா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வந்துருக்கேன் நான். கண்டுக்காதடான்றல அதை. விட்றா விட்றா. இதில் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஜின்னுக்கு பற்றி நீங்கள் சாவச்சிட்டு போய் இங்கே வந்து நீ டைனோசர் இருந்தால் ரொம்பன்னு தெரியல. ஏன்னா அது பொறுமையாக கூப்பிட்டு சொல்றா. கையச்சுண்ணா. கையடிச்சா நீங்க பாரு கயிறு தனியா போட்டு வச்சிருக்கானுங்க. இந்த இடமே மர்மமா இருக்குடா ரொம்ப. இது ப்ரஷ் போல. சரி ரகுமான் இதுக்குள்ள பார்த்துட்டு வந்துட்டு இதுக்குள்ள போவா. சீக்கிரம் வா. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணு. ஒவ்வொரு அடியும் பார்த்து வைங்க. கட்டர் காலையில் இருக்குடா ராகுல். அந்த பக்கம் போவாங்க. தள்ள ஆடாத. மம்மி படத்தில் வரும்ல அந்த மாதிரி இந்த பூச்சி பார்க்குறேன். ஏதோ ஒன்று உடம்பு ஊரில் வந்துருக்கான். டேய் ஒரு ஸ்டெப்பும் பொறுமையாக பார்த்து வச்சாங்கடா. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்கு. எனக்கு காது கடிச்சு காது கேட்கச்சனா சத்தியமா கேட்ச்சு. நிஜமா கேட்ச்சு. இப்போ நான் பின்னாடி வரேன். இந்த பக்கம் எதுவும் இல்லை. இந்த பக்கம் எதுவும் இல்லை. அது வாழ்ற இடமா இருக்கு போகுது. எப்படி இருக்கு பாருண்ணா காடு மாதிரி. தூரத்துல கத்துற மாதிரிலாம் ஆக்ரோஷமான குரல் அது. என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தான் நாங்க இப்ப பண்ண போறோம். உங்களால முடிஞ்சா எங்ககிட்ட நெருங்கி வாங்க. பண்ணலாம். அதை எடுத்துட்டு வரலாம். பண்ணும்போது எடுத்துட்டு வரலாம். என்னடா மச்சான் லாஸ்ட்ல இருக்க மாட்டேங்கிறா. பாரு லாஸ்ட்ல எனக்கு ஒவ்வொரு செகண்ட் பக்கு பக்குன்னு இருக்குண்ணா ரொம்ப.
நான் என்னடா பாவம் பண்ணேன் எனக்கு ஒன்றுமே பண்ணலையாடா. டேய் கெமிஸ்ட்ரி டீச்சர் திட்டினா அதை போட்டு திட்டினா வேணாம் இருக்கவும் கூடாதுடா, நீனே வாங்கிக்காதடா. கீழே யாராவது ஒருத்தர் கீழே கண்ணு வச்சுக்கோங்கடா, நான் கீழே பார்க்கவே மாட்டேன். என்னடா வித்தின் செகண்ட்னா இப்படி இருந்தா அப்படியே பாரு, இப்படி ஆகி அப்படி போயிடுச்சுண்ணா. பார்த்துக்கலாம் வாடா. நான் பார்த்து போனாங்க தான் பார்த்தேன் உள்ள. மூமெண்ட் இரு. ஸ்டாப் எது நகர மாதிரி இருக்கு. இரு. ஆமா வா பொறுமையாக மூவ் பண்ணு. என்ன பண்ண ஏதோ போற மாதிரி கேக்குதுண்ணா. நான் சொல்லிட்டு ஓடன தயவு செஞ்சு. ரகுமா அதுக்கே வந்து பார்த்துக்கலாம். நீங்க ஏதோ ஒரு பெரிய மூட்டை இருக்குடா. வேணாம் நீ வாடா தயவு செஞ்சு. மூட்டை தொட வேணாம். அதுதான் பிரிச்சு பார்ப்போமா? வேணாம் பிரிக்கும் உனக்கு. டான்ஸ் கீ வந்து தயவு செஞ்சு. இந்த வழி எப்படி அங்க போறீங்க? உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் தான்டா போனேன். அப்படி தண்ணி வந்துடு. இல்லை மாஸ்க் போடுற டே ஃபஸ்ட்டு. ரொம்ப ஆபத்து இந்த இடத்துல மாஸ்க் போட சுற்றுறது. இப்படி மாஸ்க் வச்சுருக்கீங்களா? ரகுமான் இந்த பாக்கெட்டில் வைதா கொஞ்ச நேரத்துக்கு போடு. கொஞ்ச நேரம் போட்டுக்கிடா.
நாலு ஸ்டோன் இருக்குதான் படிக்க அங்கே இருந்து கண்டுபிடி பாப்பா அருகு வந்து ஃபாலோ பண்ண ஒரு முடியுதா அது மேல பாஞ்சானா வாங்கடா தயவு செஞ்சு வாங்கடா ஊரே வாங்காதீங்கடா புரியுது சரிடா ரகுமான் நிக்கல் விடுறா ரகுமான் நிக்கல் ஜாக் என்னாலும் என்னடா அது ஒன்றும் இல்லை ஏதோ துணி தான் டேய் வாடா வாடா 4 பேருமே போகலாம் ஏய் எங்கேந்திரா போகுது அசுத்தமான சின்ன அது உள்ள வெட்டி போடுறோம் வெட்டி போடுறோம் நாய் கீழே கீழே வேணாடா நானே அடிச்சுட்டு போயிருந்தேன் இப்போதான் ஆணையில் டைமில் ஃபீலிங்ஸ் வரணும் அந்த பேக் வச்சு யார் இருக்குல்ல சீக்கிரம் சீக்கிரம் அந்த பேக் எங்க வச்சு ஞாபகம் இருக்கா யாரா பார்த்து போனா பொறுமையா சரி வேற வழி கண்டுபிடிக்கலாம் சரி யாரும் வரமா இருக்கேன் இப்படி இப்படி சீக்கிரம் கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சத்தியமானா எங்க இல்லை சுத்தமாக வந்துருச்சு எனக்கு எங்க வச்சோம் கைஸ் இந்த இடம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இருக்கு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சேலஞ்சிங் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கு பட் நாங்கள் இங்கே வந்ததே ஒரு புதுசான ஒரு ஆபத்தான ரிச்சுவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அந்த ரிச்சுவல் பண்ணிட்டு தான் இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் அந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்கான தேவையான
பொருட்கள்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த பேக்கில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அந்த பேக் வந்து நாங்கள் அங்கே வச்சுருக்கோம். இப்போ அந்த பக்கம் போகிறதே ரிஸ்க்காக இருக்குது. நாங்கள் போயிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல அந்த ரிச்சுவலை பண்ண போகிறோம். அதை பண்ணிட்டு தான் இந்த இடத்துல நம்ம கிளம்பணும். என்ன சரி பண்ணலாம்டா. இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு வந்துட்டு அது பண்ணோன்னா பெஸ்ட்டு. இந்த பக்கம் வச்சு போயிடலாம். அதுதான் கம்பளி பூச்சி இருக்குல்ல. வா, எப்படி போனாலும் சேம் தான். போயிடணும். வா, இது பூச்சி தானே போகணும். அதே ஈஸி. சரி, இதுதான் ஈஸி. அது எப்படி ரொம்ப முள்ளா இருக்கிறாங்க. இல்லைடா, இங்கே ஈஸியான வழி இருக்குண்ணா. அது இருக்கு பரவா. இப்படி சரிண்ணா போனா. சரி, நீ வா. ரொம்ப அடிப்படுத்தினா பாத்துரா அவனை ஏற்றி அனுப்புடா ஃபர்ஸ்ட். வந்துரு. கம்பளி பூச்சி காய் வரைக்கும் தானே. ஓரம் கம்பளி பூச்சி அது தொடாதீங்க எதையும். இருறா, ஏன்னா ஃபஸ்ட்டு போகிறேன். இருறா, நான் ஃபஸ்ட்டு போகிறேன். இருறா, பயமா இருக்கு. வா. என்னடா இங்கே அவ்வளோ தூரம் தவிர. சரி, அப்படி இறங்கி வா. போடா ஒய்யா. அது இருந்தாலும் தப்பிக்க முடியுண்ணா. வேட்கள் சுமத்தா வேணாண்டாங்க. கேள்லாம் இருந்துச்சு. வாங்க கீழே பார்த்து வாங்க. இருக்குடா, வர ஞாபகம் இருக்குவா. பார்த்து பார்ப்போம். உள்ள போய் இருக்காங்க. வேணாம். இந்த பக்கம் வைக்கல, இந்த பக்கம் போல, அந்த பக்கம் தான் வச்சோம். புடி, நான் எடுத்துட்டு வரேன். புடி, எதுக்கு அவ்வளோ பேர் ரிஸ்க் எடுத்து போனோம்? சரி, நீங்கள் 2 பேரும் இங்கே நில்றா. எதாவது வந்துச்சுன்னா கேப்சர் பண்ணுண்ணா. இங்கே தான் நின்று போகிறீங்க. அங்கே வரது ரிஸ்க்கு. 4 பேருமே வந்ததே எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பேசாமல் அதை எடுத்துகிட்டு வந்துருக்குங்களா சார்? பரவாயில்ல, வாங்க. சேஃபாண்ணா. அங்கேருந்து எங்கேயுமே நகராதீங்கடா. அங்கேயே நில்லுங்க. இது பாரு, கண்ணு கட்டின டிஸ்டன்ஸ் தான் நாங்கள் இருக்கோம். பாரு, அந்த பக்கம் பாரு. டார்ச் இருக்கா? இல்லையே உங்ககிட்ட. டார்ச் எதுவும் இல்லை என்கிட்ட. உத்தரவு கொடுத்துனே. டேய் இந்த பாரு, இங்கே பாரு. சுத்திமா லைட் டார்ச் இருக்கா? இது டார்ச் இல்லைண்ணா. எடுத்துக்கோ. போகுது. ஐயோ, டார்ச் யாரும் இல்லாமல் வச்சாரா? என்னாச்சு? ரிச்சுவல் எங்கடா பண்ணலாம்? எங்கே பண்ணால் ஈஸியாக ஓட முடியுமோ அங்கே பண்ணுங்க. அந்த ஓட்டே இருந்துச்சு அங்கே பண்ணும். எங்கே அங்கே சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இரு ஒரு நிமிஷம் இரு. அந்த மாதிரி தான். ஆமாம், அவுத்து மேலே ஓடு மேலே.
கேட்குது. அந்த ஒரு செட்டி மட்டும் ஆடுது. செடிடா. இங்கே பண்ணலாமாடா ரகுமான்? சரி ஓகேண்ணா. இங்கே தான் கரெக்டான இடம் நமக்கு. சரி கொஞ்சம் சுத்தமாக இருக்குல்ல? சரி. ஆ இல்லை எப்படி கேமரா பிடி. கைஸ் இப்போ நாங்கள் இந்த இடத்துல ஒரு ரிச்சுவல் பண்ண போகிறோம். இந்த ரிச்சுவலுமே ரகுமானுக்கு தெரிஞ்சவங்க தான் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. இந்த ரிச்சுவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்ககிட்ட. அதை தான் இப்போ நாங்கள் இங்கே பண்ண போகிறோம். ஆல்ரெடி எங்களுக்கு பயங்கரமான ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்ருக்கு. இங்கே இருக்கிறதே ரொம்ப ரிஸ்க்கு சொல்ல போனால். பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்ததே அந்த ரிச்சுவல் பண்ணணுன்ட்டு தான். அதை இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரகுமான் ரெடியா? அண்ட் மோர் ஓவர் நானா ரகுமான் தான் இந்த ரிச்சுவல் இது பண்ணா. ரகுமான் இந்த ரிச்சுவல் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இந்த ரிச்சுவலை பற்றி சொல்லணும்னா இதில் எல்லா ஜின்னோட பேரும் இதில் எழுதியிருக்கேன். முக்கியமான இந்த உலகத்திலேயே அதிபயங்கரமான சக்தி உள்ள ஜின்னோட பேர் தான் நடுவில் இருக்குது. எப்போ இருந்தாலும் இதில் நிறைய மந்திரவார்த்தையை உள்ளே அடக்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த இஸ்லாத்துலேயே ரொம்ப படித்தவங்கள மூலியமாக தான் இது எழுதி கொடுத்தாங்க. உள்ள பேர் இருக்கிறதுலே தீய சக்தியை தானே அப்போ இதில் கூட போகணும்ல. ஃபுல்லாகவே குரானில் இருக்க வார்த்தைகள் எல்லாமே. என்னடா பண்ண பண்ணுறது? வர ஆரம்பிக்குதுன்னா
கைஸ் ஆக்சுவலாக ஜின்கள் வந்து நெருப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம்னு சொல்கிறாங்களே, அதனால நெருப்பை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒரு பைட் மாதிரி நெருப்பு தெரியாத உருவன்றதுனால இப்போ நெருப்பையும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். இந்த ரிச்சுவலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம். இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க, நாங்கள் வந்து ஃபுல் சேஃப்டியோடு தான் பண்ணுறோம். எங்களை பார்த்து யாரும் இது மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்து ட்ரைலாம் பண்ணாதீங்க. கைஸ் இந்த பொம்மை ஒரு ஹாண்டட் டால் தான். இந்த பொம்மை ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த செட்டப்லாம் பார்க்குறதுக்கே ஒரு நெகட்டிவ் வைப் வருது எங்கள் எல்லாருக்குமே. இந்த நெருப்பு அதெல்லாம் பார்த்தது, அந்த நெருப்புலாம் அணைச்சிட்டோம் ஃபுல்லாக. இப்போ எதுவும் இல்லை. ஓகேவா? ஓகே தான், ஃபைங்களா? கைஸ் இப்போ நான் போட போகிற மந்திரம் வந்துட்டு ஜின்னை வர வைக்கிறதுக்கான ஒரு மந்திரம் தான். ஆனால் அணையுதுண்ணா வந்துச்சுண்ணா. ஜின்னை வர வைக்கிறதுக்கான ஒரு மந்திரம் தான் இப்போ பண்ண போகிறேன். இந்த ஜின்னோட மந்திரத்தை நான் ப்ளே பண்ணோன்னே அந்த பொம்மையோட உடம்புக்குள்ளே தான் அந்த ஜின் பூர போகுது. அந்த ஜின்னை இங்கேருந்து பிடிச்சிட்டு போய் அந்த பள்ளிவாசலில் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஃபுல்லாக களிமாவோட வார்த்தைகள் தான் இதில் இருக்குது முழுக்க. அண்ணா பண்ணிடலாண்ணா. இங்கே யாரும் எங்களை சுற்றி வந்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. உங்களுக்காக தான் நாங்கள் இதை பண்ண போகிறோம். உங்களால் முடிச்சா எங்கள் முன்னாடி வாங்க. இந்த மாதிரி சத்தம் போட்டு எங்களை பயமுறுத்தாதீங்க. எங்கள் பக்கத்தில் வாங்க. உங்களுக்கு ஒரு தைரியம் தான் எங்கள் பக்கத்தில் வாங்க. எங்கள் 4 பேர் இருக்கோம். நாங்கள் 4 பேர் இருக்கோம். எங்கள் 4 பேர் உடம்புக்குள்ள கூட நீங்கள் வரலாம். இந்த பொம்மை கூட வரலாம். எல்லாத்துக்குமே நாங்கள் பர்மிஷன் தரோம். உங்களால் முடிஞ்சா வாங்க. ப்ளே பண்ணுறோம். கத்துதுண்ணா, அவசரம் கத்துதுண்ணா, நான் கோவம் கத்துதுண்ணா. கண்டா ஓலி ப்ளே பண்ண ப்ளே பண்ண ப்ளே பண்ண அது எடு அது எடு ப்ளே பண்றேன் நான் என்கிட்ட வருதுனா இங்க வந்து வந்துச்சு எப்படி மந்திரம் பண்றது எப்படி வந்துச்சு சொல்ல போயிடுச்சு எதுவும் பண்ணாத வந்துச்சு ஸ்டாப் பண்ணு நாங்க இங்க இருக்கிறதுனால நீங்க வர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது நீங்க தான் நான் நினைச்சேன்.
உங்களால முடிஞ்சா இந்த பொம்மைக்குள்ள வாங்க. இந்த பொம்மையை நாங்க இங்கே விட்டு போறோம். இந்த வட்டத்தை விட்டு வெளியே போறோம். இப்போ முடிஞ்சா உங்களால எங்களுக்குள்ள வாங்க. இந்த இடத்துல நாங்க வெளில போறோம். உங்களால முடிஞ்சா வெளில வாங்க. அவளை ஓடிடலாமா ஓடி வாடா. நான் இந்த ஒரு கையில அழைக்கணும். ஊதி அனுப்பிச்சிடலாம் போயிடலாம் ரெண்டு பேரும் இப்படி போங்க. ரெண்டு பேரும் கூட வாங்க. எங்க அப்படியே நேரம் கிளாஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். கிளாஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். கூட போய் சொல்றேன் உடனே இருக்கக்கூடாது. இது இருக்கா இல்ல மாட்டிப்போம். இரா நீ அங்கே இரு. இந்த பக்கம் தானே சத்தம் வந்துச்சு. இப்போ வாங்க, முன்னாடி வாங்க. இப்போ வெளில வந்துட்டோம் நாங்க. இப்போ வர மாட்டீங்களே, ஏன் வர மாட்டீங்க? கத்துச்சு இந்த பக்கம் போய் பார்க்கலாமா? எந்த பக்கம்? அதுக்குள்ள இதுக்கு ஒரே முள்ளா இதுவா இருக்குடா. அந்த பக்கம் தான் வலி. ஆனால் அவனுக்கு காணோம். போயிட்டானுங்க வேண்டா. ஐயோ வா இந்த பக்கம் போய் போய். காது காதுல குத்துருச்சுடா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله أكبر 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 لا إله إلا الله لا إله إلا الله. அந்த பக்கம் தாண்டா சத்தம் கேட்குது. ஆமா அந்த ஒன்னால சத்தம் கேக்குது அவன பக்கம். لا إله பயப்படாத أستغفر لا إله إلا الله إن شاء الله لا إله إلا الله أستغفر لا إله إلا الله أستغفر لا إله إلا الله لا إله إلا الله أستغفر لا إله إلا الله لا ஏய் சீக்கிரம் ஊர்றா போய் பாப்பா இன்னொரு போறா. பொம்மை போயிடலாம் பொம்மை திருநா என்னடா ஆச்சு? கிளம்பலாமா? அவ்வளோதான். போயிடலண்ணா கொளுத்திடலாமா? எல்லாமே தூயமான வார்த்தைகளே இருக்கிறது சேஃப்டி எடுத்துக்கோ. பொம்மைக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பொம்மை கொளுத்திடலாமா? ஆமாண்ணா பொம்மை கொளுத்திடலாமா? இல்லடா வேஸ்ட் பண்ண விரும்பல. அது இருக்கட்டும். வீடியோ எடுக்க தேவைப்படும். வேணாம் சரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாடா பள்ளிவாசல் கொடுத்துடலாம். அதை பாருங்க தவிர்த்து பாருங்க. வாடா வாடா வாடா. என்னடா பண்றீங்க? ரன்னிங் ரேஸ் பண்ணுறீங்க மாத்தி மாத்தி. டேய் அந்த சேல் அங்க இருக்கான்னு பார்க்கலாமா?
நீ ஏன்டா உள்ள வந்த வெளில நின்றா தேல் இல்லையே எங்க அந்த தேல் தான் வந்திருக்குமோ ஏய் வாடா 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 சரத்தனா தயவுசெய்து விளாடாதீங்கண்ணா ப்ளீஸ். இந்த பொம்மை உங்களுக்கு கொடுத்துட்டு என்ன வேணா எடுத்துவாங்க. இவாள் முடிஞ்சா அந்த பொம்மையை வந்து எடுங்க. லைட் ஆஃப் பண்ணுறேன். லைட் ஆஃப் பண்ணு. எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு வெளிச்சம் கூட இல்லை. இப்போ வாங்க முடிஞ்சா ஐயோ போதும் விட்றா. அது கூடிய வச்சுடா. கிளம்பலாமா? வா 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 பொறுமையா வா பொறுமையா வா. ஓடாத கண்மண் தரு. எங்க போறா? தான போகுதுண்ணா. மற்ற ஓடுனா பிளர் ஆகுதுடா. நான் இருக்குதா இதான் ஓடிடுண்ணா. எப்படி அடிச்சது? வா வா வா. பொம்மை எடுக்கலாம். பொம்மை எடுக்கலாம். பொம்மை எடுக்கலாம். சீக்கிரம்டா சீக்கிரம்டா. ஏன்னா பார்சல் பண்றத வெளியே வர முடியாது. ஓடாதடா ஓடாதடா. இருடா நடந்து போடா நடந்து போடா. வா வா வா. அண்ணா இது அந்த பக்கம் தானே. பொறுமையா வா பொறுமையா வா. வந்துட்டோம் அவன் வெளில கணிக்காவாத வெளில வந்துட்டோம். தொட்டு பாருங்க. தொட்டு பாருங்க. துடிக்கிற மாதிரில பொம்மையா லூஸா இருக்குடா. பயமுத்தாங்கண்ணா. வா வா வா. ஏய் வெளில வந்துட்டோம் பொறுமையா வா. வா வா வா. ஏய் கேமரா. ஏய் இரா இரா கம்பிடா கம்பிடா. தம்பி மேல போயிடுச்சா? திருப்பி சொல்லிருக்கேன். கைஸ் ஃபைனலி அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டோம். நான் நினைச்சே பார்க்கல அந்த இடம் இவ்வளோ ரிஸ்கா இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் ரிஸ்கான இடம் தான்ட்டு. பட் இவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கும்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. அந்த இடத்துல இருந்து வெளில வந்தா போதும் ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்து முடிச்சிருக்கோம். கைஸ் ஒரு வழியா இந்த வீடியோ எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ எடுத்துட்டு வெளியே வர வரையும் எனக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட்ல இந்த அண்ணன் இந்த பொம்மையை தூக்கி போடும் போதெல்லாம் எனக்கு உசரே இல்லை. ஏன்னா எனக்கு கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சு போச்சு ரைட்டு ஜின்னு வந்து இதுக்குள்ள இறங்கிருச்சுன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க சொல்லும் போதே எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. குண்டு குழந்தை வந்து இன்னைக்கு ஜின் குழந்தையா மாறிட்டான். ஏன்னா ஃபுல்லாமே ஜெகனுக்கு தான் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து அந்த தேல் ஆகட்டும் பூச்சி கம்பளி எதோ இன்னைக்கு மேனசஸ் வயலில் வர மாதிரி ஆயிட்டான். ஃபுல்லாமே அவனுக்கு தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். நாங்கன்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் ஃபிட்னஸாக இருக்கிறதுனால அவ்வளோவா டயர்ட் ஆகலை. பட் எங்களுக்குமே ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. அவனுக்கு வந்து மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜில். எனிவே வெளில வந்துட்டோம். அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. கால்லாம் பொத்தலாக இருக்குது. ஃபுல்லாக முள்ளெலாம் குத்திருச்சு. முதுகுலாம் கிழிச்சிருச்சு முள். ரொம்ப ரிஸ்கான ஒரு இடம் அது. ஜெகன் என்ன ஃபீல் பண்ணுறேன்? கைஸ் என் டிஷர்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. போகிறப்ப எப்படி இருக்குது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. இந்த தேல் கைஸ் கால் லைட்டாக அப்படி இருந்தது. நல்ல வேலை என்கிட்ட அந்த டார்ச் இருந்தது. என்னடா கருப்பான்னு பார்த்தவொடனே உயிரே போயிடுச்சு. ஒரு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சு கைஸ். நல்ல வேலை எப்படியும் அங்கேருந்து வந்தோம். ராகுல் இந்த வீடியோவில் நிறைய ஓடி இருக்கான் ராகுல். என்னடா பண்றது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். பாசிட்டிவ் என்னன்னா நிஜமா நான் சொன்ன மாதிரி வந்து குட்டி குட்டி
பூச்சி நிறைய இருந்துச்சு உள்ள. நானும் ரகுமான் வெளியே வந்து ஒரு செகண்ட் மொமெண்ட் வந்து எங்களுக்கே அள்ளு விட்டுருச்சு. யாரோ மாடி மேல கத்துற மாதிரி பின்னாடி இருந்து கத்துற மாதிரி அது சொல்ல முடியல. அதுவும் அந்த தேள் வந்து கரெக்டா இப்படி இப்படி வருது, அப்படியே இப்படி வருது அந்த தேள். தேல்லாம் அப்படிதான்டா வரும். தேல் பின்ன என்ன அப்படியே பறந்தா வரும். நம்ம கிட்டே வருது. எனக்கு என்னன்னா அது என்ன ஆக்டிவிட்டின்னு என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஒரு பக்கம் யாரோ இருக்காங்கன்ற மாதிரியும் தோணுது, ஒரு பக்கம் இவனுக்கு ஜின் ஆக்டிவிட்டின்றானுங்க. பட் எனிவே எங்களுக்கு செம த்ரில்லிங்கா இருந்துச்சு. பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா செம த்ரில்லிங்கா இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணோம், ஒரு லைக் பண்ணோம். இந்த வீடியோட லைக் டார்கெட் 100K. ஏன்னா போன வீடியோல வந்து நான் 50K கேட்டிருந்தேன், 100K கிட்ட வந்துருச்சு. இந்த வீடியோல நான் 100K லைக்ஸ் கேட்கறேன் டார்கெட்டா. 100K லைக்ஸ் வந்தா ஜின் எபிசோட் 3 வந்து வேற லெவல்ல ஒரு இடத்துல போயிட்டு பண்ணலாம்னு இருக்கோம். அந்த லொகேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அங்க தான் போறோம். இந்த வீடியோட ரெஸ்பான்ஸ் வச்சு தான் அந்த வீடியோ நாங்க எடுக்க போறோம். ஏன்னா இந்த ஜின் எபிசோட் பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் நாங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம், இவ்வளவு பிரம்மாண்டமான இடத்துக்கு போயிட்டு எடுக்கிறோம். இல்லைன்னா சின்ன சின்ன இடத்துல கூட போயிட்டு எடுக்கலாம். பட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும், அதுதான் என்னோட ஜாப். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கும் நம்புறேன். சொல்லலாம் guys, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறுபடியும் அடுத்த ஒரு பேய் வீடியோல இல்ல ஜின் வீடியோல ஏதாச்சும் ஒரு கொடூரமான வீடியோல உங்க எல்லாரையும் வந்து பாக்குற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சரத் அண்ட் லைட் ஆஃப் சொல்லி நான் பேசி முடிச்சிருந்தா கரெக்டா ரகுமான் பேரு சொல்ல வரேன். லைட் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம ரகுமானோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அவனும் நிறைய பேய் வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனோட சேனல் நேம் வந்து திருச்சி 143 ரகுமான், அப்படிதான் இன்ட்ரோ கொடுப்பான் ரகுமான். ஸோ ரகுமானோட சேனல் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்மளோட ரோஸ்ட் ராகுல், ரன்னிங் ராகுல், ரோஸ்டின் தலைவன், ரோஸ்டின் கிங், பச்சை பச்சை வார்த்தை பேசுவதில் PhD வாங்கினவன் ராகுலோட சேனலும் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஃபன்னா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்மளோட குண்டு குழந்தை பிராங்க் பண்ணன் பிராங்கிங் எப்படின்னா சொல்லலாம், இவனும் நிறைய பிராங்க் வீடியோஸ்லாம் பண்ணிருக்கான். இவனோட சேனல் செக் பண்ணி பாருங்க. எல்லாரோட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்மளோட இன்னொரு சேனல் சிம்பிளி சரத் vlogs சேனல் செக் பண்ணி பாருங்க. அதுலயும் நிறைய ஃபன் கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவ்வளவுதான் guys, முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பேய் விரும்பிகள், த்ரில் சீக்கர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்க, த்ரில்லர்ஸ் பிடிக்காதவங்க அவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க என்னதான் சொன்னாலும் நெகட்டிவான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறாங்க. ஸோ நீங்க பார்த்தா போதும், உங்களுக்கு பிடிச்சா போதும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா போதும். மறுபடியும் அடுத்த ஒரு பேய் வீடியோல கொடூரமான ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்க எல்லாரும் வந்து பாக்குற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சரத், ரிச்சுவல் ரகுமான், ரன்னிங் ராகுல், குண்டு குழந்தை ஜெயன். பை 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 பை.